கைஸ், வெல்கம் பேக் டு மெக் பாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த கோர்ஸில் நிறையா அப்டேட்டோடு வந்திருக்கேன். என்னென்னு ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் கைட் பார்த்தாவே தெரியும். அதாவது நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது. மொத்தம் எத்தனை கோர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 மொத்தம் 19 கோர்ஸ் இருக்குது மொத்தமாக. இது எல்லாமே ஸ்டூடெண்ட் கைடில் இருக்குது. பட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போது விட்டு போன கோர்ஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கு. நீங்கள் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுமான்னு கேட்குறீங்க. தேவையே கிடையாது. உங்களோட ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண லாகின் பேஜ்லேயே அப்டேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். லாக் அவுட். அது ரொம்ப நேரம் லாகின் பண்ணி வச்சிருந்தனால ஓகே, இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் பண்ணியாச்சு. அப்டேட் கோர்ஸ். இதில் வந்துட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுவேன்னா ஜஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிடுங்க. விட்டு போன கோர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கூகுளோட நம்ம விட்டு போன கோர்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட் கைடில் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாவே இருக்காது. இது நான் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதில் அந்த கோர்ஸ் எதுவுமே இல்லை. அப்லோடு பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் அப்லோடு பண்ணும்போது யூ மஸ்ட் ஒன்லி அப்லோட் PDF ஆர் மாற்றுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நீங்கள் PDF மாற்றுறது ஸோ ஈஸி. ஆனால் அந்த ஃபைல்லேருந்து 1 MB இருக்கணும். அது எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறதுனா, நான் இதோட லிங்க் என்ன டேரெக்டாக நான் கீழே எனக்கு கொடுத்துட்றேன். என்னோடய டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் மேக்ஸிமம் மினிமம் கம்ப்ளீட்டட் யூ மஸ்ட் கன்வெர்ட் PDF டு JPG. இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த பேஜில் போய்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஃபைல் கம்ப்ரெஸ் பண்ணுறது, இதை இமேஜ் டு PDF கன்வெர்ட் பண்ணுறது. உங்களுக்கு இப்போயே அப்லோடு பண்ணா கூட இதை பண்ணலாம். நான் ஃபியூ டேஸ் எல்லா கோர்ஸும் முடித்ததுக்கப்புறம் 1 by 1 சர்டிஃபிகேட் ஒவ்வொரு கோர்ஸ்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி PDF மாற்றி அப்லோடு பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனியாக ஒரு வீடியோ நான் போடுவேன். யாரும் ரொம்ப அர்ஜென்ட்டாக வேண்டாம். இன்னும் அக்டோபர் வரலும் டைம் இருக்குது. அக்டோபர் 10 வரலும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பொறுமையாக அப்டேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோர்ஸ் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் கோர்ஸ். Select all, update, update. Your course has been updated, completed. Okay, எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. இதில் போய் பார்க்கலாம் ஏதாச்சும் அப்டேட் ஆகிருக்கான்னு. ஓகே, இதில் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, மேத் ஒர்க்கும் நேம் சேஞ்ச் ஆகி அப்டேட் ஆகிருச்சு. ஓகே, எவ்ரிதிங் அப்டேட்டட். ஓகே, மொத்தம் 17. இதில் 17 காமிக்குது. இதில் இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஓகே, இது ஃபுல்லாக எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ மேத் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கோர்ஸ். இந்த நேம் தப்பு. நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் கைடில் மேத் ஒர்க்கில் மிஷின் லேர்னிங் சொல்லியிருக்கா,
அந்த கோர்ஸை தான் கம்ப்ளீட் பண்ணணும். இது டீப் லேர்னிங், இது கரெக்டு. மிஷின் லேர்னிங் தான் கம்ப்ளீட் பண்ணோம். இதோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் சேனலில் கூட இதோட லிங்க் இருக்கும், இந்த டைரக்ட் பிடிஎஃபோட லிங்க்கு. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா ஸ்டூடெண்ட் கைட்லேயே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லிங்கை கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேக் அ கோர்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, அதை நம்ம கொடுத்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். இது இப்போதைக்கு தேவைப்படாது. இதை லாக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண வேண்டாம், மறுபடியும் லாஸ்ட்டில் தேவைப்படும். இது இருக்கட்டும். மெயில் கண்டிப்பாக ஓப்பன்லேயே வச்சுங்க. வேறு ஏதாவது கோர்ஸோட லிங்க் எடுத்தாச்சு. இது இப்போதைக்கு தேவையில்லை. ஸ்டூடெண்ட் கைட் தேவை. ஓகே, இது மேத் ஒர்க்கோட ஃபஸ்ட்டு கோர்ஸ். ஃபஸ்ட்டு கோர்ஸ் மிஷின் லேர்னிங் ஆன் ரேம். இதுதான் ஃபஸ்ட்டு கோர்ஸ். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 minutes, 0.5 hours, 10 minutes, 0.5 hours, 25 minutes, 5 minutes. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? டேக் எ கோர்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து மேத் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கோர்ஸ். இது மேத் ஒர்க்கில் ஓகே, இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கொண்ட ஃபவுண்டேஷன் சூஸ் another folder, math work, done. இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை மட்டும் கண்டினியூ பண்ணுவோம். நெட்வொர்க் படு மோசமாக இருக்குது. ஓகே, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ஜஸ்ட்டு சைன்இன் பண்ணி உள்ளே போயிடலாம். சப்போஸ் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறோன்னா க்ரியேட் ஒன். மெயில் கண்டிப்பாக முக்கியம். ஏதாச்சும் ஓடிபி வெரிஃபிகேஷன் சம்திங் ஏதாவது ஒன்று வரும். மெயில் ஐடி கேட்குறாங்க. டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் பக்கத்து வீட்டில் தான் நாய் கத்துது. ஓகே, மெயில் ஐடி பண்ணியாச்சு. பேஸ்ட் இட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சீக்கிரம் லோட் ஆகுப்பா. மூவாயிரம் பார்த்தா லோட் ஆயிடுச்சோ. மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, பாலிசி கொடுத்தாச்சு. அதை பேஜ் ஓப்பன் ஆகட்டும். டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் கம்பைன்ஸ், இது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஓகே, கண்டினியூ எனிவே. ஓகே, இந்த பேஜுக்கு வந்துடுச்சு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல். ஓகே, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். வழக்கமாக சொல்கிறது தான்.
ஒரு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, இது எல்லாமே ஸ்மாலு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு 4 நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வெரிஃபையிங் இமெயில் கோட். இமெயிலுக்கு கோடு ஒன்று வந்திருக்கும், அது நான் இப்போ மொபைலில் பார்த்துடலாம். மொபைல் மொபைலில் வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு 811165 அப்டேட் பாஸ்வேர்டு 817765. ஓகே, நெக்ஸ்ட் அதை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இன்வேலிட் சம்திங் ஃப்ரெஷ் நியூ, புதுசாக இன்னொரு கோடு வந்துருக்காட்ருக்கு. அப்போ 598743. ஓகே, மொபைல் நம்பர் பார்த்து மெயில் ஐடியோட வெரிஃபிகேஷன் கோடு போட்டாச்சு. ஓகே, கிரியேட்டர் அக்கௌண்ட் நேம், ஓகே, இந்தியா ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட் ரோல் யூஜி எஸ். ஓகே, கொடுத்தாச்சு. இந்தியா ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி நேம் கேஎஸ். ஓகே, காலேஜ் பேரும் கொடுத்தாச்சு. ஓகே, ஃபைன். ஓகே, அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஃபைனலி we are created an account. ஓகே, கோர்ஸ் சைன்இன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட். ஓகே, கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ தான், ஜஸ்ட் ப்ளே இட். கோர்ஸோட ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நீங்கள் ஸ்பீடு கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரீகனெக்ட். நெட்வொர்க் மட்டும் ப்ராப்பராக பார்த்துங்க, இல்லைன்னா இதுதான் பிரச்சனையாகும். A few moments later. ஓகே, மறுபடியும் அது கனெக்ட் பண்ணி உள்ளே வந்தாச்சு ஒரு வழியாக. இங்கே மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பர்சன்ட்னு சொல்லி வந்திருக்குன்னு. இது டோட்டலி 100% கம்ப்ளீட் ஆகணும். ஓகே, லாஸ்ட்டில் வச்சிடலாம், முடிட்டோம்.
ஓகே, ஒரு வழியாக அந்த கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஷிஃப்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறவங்க முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட் வானுங்க. இப்போ 3% இருந்தது, இப்போ 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். ஃபைல் வந்து ஃபுல்லாக லோடாகி ஓப்பன் ஆகணும். நீங்கள் வந்து பெர்சன்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, இதான் மெயின் டாஸ்க். இப்போ இதில் டாஸ்க் 1 இருக்கா? ஓகே, டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 அண்ட் 4 ஃபியூச்சர் ப்ராக்டிஸ் இது எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க. இங்கே ஹிண்ட்டுக்கு பக்கத்தில் சி சொல்யூஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒன்று வரும். ஜஸ்ட் இதை இப்படி காப்பி பண்ண முடியாது. ஸோ வாட் டு டூ, ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ யூஸ் பண்ணி ஜஸ்ட் காப்பி, இதில் பேஸ்ட், சப்மிட் இட். ஓகே, கரெக்ட். இப்போ டாஸ்க் 2 இங்கே வந்து நெக்ஸ்ட் டாஸ்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்னு இது வந்துடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் சி சொல்யூஷன் ஓகே, செகண்ட் டாஸ்கோட சொல்யூஷன் வந்துடுச்சு. அதே மாதிரி ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ காப்பி, டாஸ்கோட 2ல் பேஸ்ட் பண்ணுங்கள். Ctrl C, Ctrl V, just submit it. certain time லோட் ஆகிட்டு இங்கே ரன்னிங் ப்ராசஸ்லாம் ஆகும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே கரெக்டுன்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கும் சேம் அதே Ctrl C, மறுபடியும் Ctrl V, அதுக்கப்புறம் submit it. ஓகே, சப்மிட் கொடுத்தாச்சு. சேம் அதே மாதிரி இங்கே ரன் ஆகுது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம், சொல்யூஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து 4th டாஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகே, இது கரெக்ட். நெக்ஸ்ட் சி சொல்யூஷன் ஹிண்ட்டுக்கு பக்கத்தில் ரீசெட்டுக்கும் இன் பிட்வீனில் 2க்கும் நடுவில் சி சொல்யூஷன் இருக்கும். பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் டாஸ்க் 4ல் இருக்கிறத ஜஸ்ட் காப்பி, கட் பண்ணக்கூடாது, காப்பி அண்ட் பேஸ்ட் இட், சப்மிட் இட். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சப்மிட் கொடுத்தோன்னே இங்கே ரன் ஆகும். இங்கே சார்ட்டோட பாயிண்ட்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ 10% ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க்னால் அதாவது அடுத்த செக்ஷனுக்கு போக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் இதே மாதிரி தான் நிறைய இண்டிவிஜுவல் நிறைய வரும். கண்டினியூஸாக 1 hour 2 hour 5 hour கம்பல்சரி உட்காந்து முடிச்சு தான் ஆகணும். ஓகே,
இந்த மாதிரி டேட்டா வெளியே எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, டாஸ்க் 1ல் சேம் அதே தான், ப்ரீவியஸுக்கு என்ன பண்ணமோ சேம் அதே தான். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சர்டிஃபிகேட் பேஜுக்கு மட்டும் வந்துட்டு நான் என்னென்னு சொல்கிறேன். இதில் இருக்கிறது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதிலே சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியும். அதையே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாவே முடிஞ்சிடும். நான் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு நான் சொல்கிறேன். 2000 years later. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒரு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் இப்போயே கூட நீங்கள் சர்டிஃபிகேட்டை எடுக்க முடியும். அதை எப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். exit the leave. %, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஷேர் சர்டிஃபிகேட் அண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ டாக்குமெண்ட் ஆர் பிரிண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட். ஆனால் இது வேஸ்ட். இங்கே வந்துட்டு டோட்டலி வேஸ்ட். இங்கே வந்து 100% அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகணும். இதுதான் மேத் ஒர்க்குக்கான சர்டிஃபிகேட் எடுக்கிற ப்ராசஸ். நீங்கள் வந்து இங்கே 100% ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேம் இதே பேஜுக்கு வந்தீங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட் அண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்கும். நீங்கள் இதில் வியூ பிடிஎஃப் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்துடும். மேத் ஒர்க்குக்கான 2 கோர்ஸுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து கோர்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுலேருந்து உள்ள கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுற ஷார்ட்கட் முதல் கொண்டு எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் இதோட ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ப்ரீவியஸ் இயரில் அதோட லிங்க்கின் வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். அதில் 1.5 ஹவர்ஸ்க்கு அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், என்னென்ன ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்லி. அது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அதில் பார்க்கணுன்னா அது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இது வந்து 4 ஹவர்ஸ் இந்த வீடியோ, அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் அது ஷார்ட்டாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நீங்கள் இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் போய் எடுத்துக்கலாம். சேம் அதே தான். டீப் லேர்னிங் ஆன் ரேம்ப் 2வது கோர்ஸுக்கும், அதாவது இந்த 2வது கோர்ஸுக்கும் சேம் அதே தான். இப்போ அந்த சர்டிஃபிகேட் முன்ன காமிச்சிடல, இப்போ அந்த சர்டிஃபிகேட்டும் வெயிட் பண்ணுங்கள், பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு முன்னே காமிச்ச மேத் ஒர்க்கோட சர்டிஃபிகேட்டும் இந்த ஸ்டூடெண்ட் கைடில் இருக்கிற சர்டிஃபிகேட்டும் ரெண்டும் சேம் தான். நீங்கள் 10% இருக்கும்போது கூட சர்டிஃபிகேட் எடுக்கலாம். ஆனால் அவங்க மேனுவலாக ஒவ்வொருத்தருக்கும் செக் பண்ணுவாங்க. கம்பல்சரி 100% கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அட்லீஸ்ட் 80, 70 அதில் எதுவுமே கிடையாது. கம்பல்சரி 100% கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சாம்பிள் சர்டிஃபிகேட் பாருங்கள், சாம்பிள் சர்டிஃபிகேட் இங்கே ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். இங்கே ஜூம் பண்ணலாம் உடஞ்சிச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் 100%. இந்த மாதிரி 100% வந்தால் தான் இந்த சர்டிஃபிகேட் வேல்யூபிள். அப்படி இல்லைன்னா வேல்யூபிள் கிடையாது. நீங்கள் இதில் இருக்கிற எல்லா டாஸ்க்கும் இப்போ இதில் பாதியோடு நிற்கிது. அதே மாதிரி இந்த செக்ஷன் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் ஷேர் சர்டிஃபிகேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேம் வியூ பிடிஎஃப்னு கொடுத்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் மேத் ஒர்க்குக்கான 2 கோர்ஸுக்கும் சேம் ப்ராசஸ் தான். அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக முடிக்க மாதிரி இதுதான் இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், சீக்கிரம் முடிச்சிருங்க.
இதுக்கான ஷார்ட்கட்ஸும் நான் சொல்லிட்டேன். அந்த சி சொல்யூஷன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆன்சரை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாவே முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கோர்ஸை சீக்கிரம் முடிக்க பாருங்கள். இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி சிஸ்டம் தேவை. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ மட்டும் நான் ப்ரீவியஸ் வீடியோவிலேருந்து அந்த ஷார்ட்கட்டான வீடியோ அடுத்த இதில் கண்டினியூ ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.